வங்கக்கடலில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். 2025ஆம் ஆண்டில் 23 நாட்கள் பொது விடுமுறை. தமிழக அரசு அறிவிப்பு. சென்னை பட்டாபிராமில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தகவல். திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் ஆலோசனை நடத்தினார். நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்க திமுக அரசு முயற்சி செய்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ரஜினியுடன் அரசியல் குறித்து பேசியதாக சீமான் பேட்டி. தமிழ்நாட்டில் அனைவருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் கருத்து. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் 71 குளங்களுக்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல். குளங்களில் உள்ள பிரச்சனைகளை சீர் செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி பேட்டி. நெல்லை மாவட்ட அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் கைகலப்பு. கும்பகோணத்திலும் நிர்வாகிகள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. தாவேக மாநாட்டிற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு விருந்து. விருந்தில் விஜய் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். வீட்டுமனை ஒதுக்கீட்டு முறைகேடு வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் ஐ பெரியசாமி மனு. லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் இன்று கிராம சபை கூட்டம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். அவுட் சோர்சிங் முறையிலான பேராசிரியர் நியமனத்தை திரும்ப பெற்றது அண்ணா பல்கலைக்கழகம். பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முடிவு. சென்னையில் மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷுக்கு ஜாமீன் மறுப்பு. மனுவையும் தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். தந்தை குறித்து தவறான தகவல்கள் பரப்புவது வேதனை அளிக்கிறது. ஏ.ஆர். ரகுமான் மகன் அமீன் ஆதங்கம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் இன்று சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. தேர்தல் ஆணையம் தீவிர ஏற்பாடு. டெல்லியில் காற்று மாசுபாட்டை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி. ஏற்றத்துடன் வர்த்தகமான இந்திய பங்குச் சந்தைகள். அமெரிக்க அரசின் குற்றச்சாட்டால் சரிவை சந்தித்துள்ளதாக அதானி குழும பங்குகள். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்கான IPL போட்டி மார்ச் 14ஆம் தேதி தொடக்கம். IPL மெகா ஏலம் நவம்பர் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெறும் என BCCI தகவல்.